சண்டே டபுள் ஹெட்டர்ல அடுத்த மேட்ச் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிடிக்கும் டிசிக்கும் மேட்ச். ஜிடியும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் டேபிள்ல பக்காவா டாப்ல இருக்காங்க. டிசிக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து அவங்க சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பாயிண்ட் டேபிள்ல உள்ள வர முடியும். டிசி பவர்ஃபுல்லான ஒரு டீம் தான். கிட்டத்தட்ட இப்ப டீம்ல யார் இருக்காங்க யார் இல்லைன்னே தெரியல. ஜிடி பக்கமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தான கீப்பர் ஒன் டவுன், ஓகேங்களா, பட்லர் இல்ல. மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னா ஜிடிக்கு வந்து அவங்க வந்து கப்படிக்கும் போதோ இல்ல பிளே ஆஃப் விளையாடும் போதோ மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அவரோட ஒன் டவுன். அவர் வந்து மேட்சையே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கீப்பர் பிளஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. அவர் இல்லாத ஜிடிக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிசிக்கு ஏகப்பட்ட இழப்புங்க. இந்த பக்கம் வந்து ஃபாரின் பிளேயர் யாருமே இல்லை. டூப்ளிசிஸ் இல்லைங்கிறாங்க, ஸ்ட்ரீக் இல்லைங்கிறாங்க, யாருமே இல்லைன்றாங்க. என்ன டீமை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே தெரியல. ஆனா நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜிடியை மட்டும் டிசி எப்படியாவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப்குள்ள வந்துருவாங்க. அதுக்கான ஒரே கதவு ஒரே டோரு இந்த ஜிடி கூட நடக்கிற மேட்ச்ல கண்டிப்பா டிசி ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ள போக முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் கதவுகள் மூடப்படும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விட்ட இடத்த பிடிக்கணும்னு டிசி போராடும். ஜிடி வந்து தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும். நான் டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிறது தான் எனக்கு சேஃப். என்னோட டீம் 11ஸ்லயே கொஞ்சம் சொதப்பல் இருக்கு, அதனால நான் டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிறது எனக்கு சேஃப் அப்படிங்கறதுனால அவங்களும் வந்து கடினமா போராடுவாங்க. ஆல்ரெடி வந்து கில்லுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து டெஸ்ட் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. சுமன் கில் இந்த இளம் வயசில் இவ்வளவு பெரிய பொறுப்பு பரவாயில்ல. இவர் வந்து ஜிடிக்கு கப் வாங்கி கொடுப்பாரா என்னங்கிறத பொறுத்து